ஹாய் குட்டீஸ், இது உங்கள் பிரியா. நாம் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு குட்டி கதையை பற்றி பார்க்க போகிறோங்களா. அந்த குட்டி கதையில் ரொம்ப அழகான ஒரு ஃபேரியும் தேன்மொழி அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கேர்ள், ஒரு பெண் குழந்தையை பற்றின ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோமா. சரிங்களா, கதைக்குள்ளே போகலாங்களா. ஒரு ஊரில் தேன்மொழியும் அவங்க அப்பாவும் தேன்மொழியோட தங்கச்சியும் அப்புறம் அவங்களோட சித்தியும் வாழ்ந்து வந்தாங்களாம். சரிங்களா. அதில் அவங்க அந்த கிராமத்தில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்களாம். விவசாயம்னா முக்கியமாக சூரியகாந்தி இருக்கு இல்லைங்களா, சன்ஃப்ளவரை பயிர் செஞ்சு வந்தாங்களாம். ஸோ அவங்க அந்த பயிர் செய்கிற அந்த நிலம் அந்த சூரியகாந்திலாம் பூவெல்லாம் வளர்ந்து ரொம்ப பூத்து ரொம்ப அழகாக அப்படி க்யூட்டாக இருக்குமா அவங்க பயிர் செய்கிற இடம். தேன்மொழிக்கு சூரியகாந்தி தோட்டம் ரொம்ப பிடிக்குமா. அவங்க எப்போவுமே ஸ்கூல் விட்டு வந்த உடனே அந்த தோட்டத்தில் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த தோட்டத்தில் அவங்கள ஈடுபடுத்திப்பாங்களாம், நிறைய வேலை செய்வாங்களாம். இதில் தேன்மொழிக்கு அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தாங்களாம். அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களாம். ஸோ அவங்களுக்கு படிக்கிறதுனாலும் ரொம்ப பிடிக்குமா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போவாங்களாம். அதுக்கப்புறமா வந்த உடனே அந்த சூரியகாந்தி தோட்டத்தில் வேலை செய்வாங்களாம். இதில் நான் சொல்லியிருந்தேன்ல, தேன்மொழிக்கு அவங்க சித்தி கூட வாழ்ந்து வராங்கன்னு. சித்தின்னா அவங்க தேன்மொழிக்கு அவங்க அம்மா இல்லை தவறிட்டாங்க. அதனால் அவங்க அப்பா இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு என்ன ஸ்டெப் மதர், அவங்களோட சித்தி இருந்தாங்களாம். ஸோ இதில் அவங்க சித்தி தேன்மொழி மேலே ரொம்ப அன்பாலாம் இருக்கவே மாட்டாங்களாம். அவங்க எப்போவுமே தேன்மொழியை நீ வீட்டில் வேலை செய்ய, சாமான் கழுவணும், வீடு பெருக்கணும், அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் கழுவணும், நிறைய வேலை வைப்பாங்களாம். வீட்டில் சமைக்கணும், சில சமயம் சமைக்கணும், அந்த மாதிரி நிறைய வேலை செய்வாங்களாம். காலையில் எழுந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவாங்களாம். ஸ்கூல் விட்டுட்டு வந்த உடனே அதுக்கப்புறமா தோட்டத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்களாம். அவங்க சித்தி தேன்மொழியை தோட்டத்துக்கு அனுப்பிச்சி, நீ தோட்டத்தில் போய் நிறைய வேலை இருக்குது, அந்த புல்லெல்லாம் எடுக்கணும், தண்ணி பாய வைக்கணும், நிறைய வேலை இருக்குல்ல, திருப்பி போய் விவசாய நிலத்துக்கு போய் அவ்வளோ வேலை செய்ய சொல்லுவாங்களாம். ஸோ தேன்மொழி சில சமயம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட, அவங்க இளைப்பாறணும், ஓய்வு எடுக்கணும்னு நினச்சா கூட அவங்களால முடியாதான். ஆனால் நான் தான் சொல்லியிருந்தேன்ல, தேன்மொழிக்கு அந்த சூரியகாந்தி தோட்டம்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்களே இன்ட்ரெஸ்டாக உடம்பு ரொம்ப களைப்பாக இருந்தாலும் அந்த சூரியகாந்தி தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பார்த்தோன்னே அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவாங்களாம், ஆனந்தமாகிடுவாங்களாம். அந்த தோட்டத்துக்கு அவ்வளோ அழகாக வேலை செய்வாங்களாம், அந்த தோட்டத்திலேயே இருப்பாங்களாம். சில சமயம் அவங்களோட புத்தகங்களையும் அந்த தோட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அந்த தோட்டத்திலேயே உட்காந்து படிப்பாங்களாம். ஸோ இதே மாதிரி டெய்லி தேன்மொழி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது ஒரு அழகான மஞ்சள் நிறத்தில் ஒரு அழகான ஒரு ஃபேரி அந்த சன்ஃப்ளவர் சூரியகாந்தி தோட்டத்தில் வாழ்ந்து வந்துச்சான். அது டெய்லி தினமும் தேன்மொழி வர்றது, வேலை செய்யறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறத டெய்லி அந்த ஃபேரி கவனிச்சுக்கிட்டே வந்தாங்களாம். அப்போது தோட்டத்துக்கு சில சமயம் வரும்போது தேன்மொழி சாப்பிட்றதெல்லாம் எப்போவுமே பழைய சாப்பாடு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்களாம். அதை பார்த்த ஃபேரி, ஏன் இப்படி தேன்மொழி எப்போவுமே இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க, எப்போவுமே வேலை செய்கிறாங்கன்னு அதை யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சான். இந்த மாதிரி டைமில் அந்த ஃபேரிக்கும் ஒரு பயமா, அது யாருக்கும் தெரியாமல் அந்த சூரியகாந்தி தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சு வாழ்ந்து வந்துச்சான். மனுஷங்க நம்மளை பார்த்தா எதனா செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அது பயந்துக்கிட்டே அந்த சூரியகாந்தி தோட்டத்திலே வாழ்ந்து வந்துச்சான். அப்போது ஒரு நாள் தேன்மொழி பழைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் தோட்டத்தில் உட்காந்து. அப்போது இந்த ஃபேரி பறந்து வந்துச்சான். பறந்து அழகாக அந்த தேன்மொழி முன்னாடி போயிட்டு, தேன்மொழி நீங்கள் ஏன் எப்போவுமே இந்த மாதிரி சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதை பார்த்த உடனே ரொம்ப
ஆச்சரியமாயிட்டாங்களாம் தேன்மொழி. இந்த மாதிரி ஒரு அழகான ஃபேரின்னு ஒன்று நிஜமாக இருக்கா? நம்ம கதைகளில் தான் பார்த்துருக்கோம். நம்ம முன்னாடி பேசுகிறது ஃபேரியா? இது உண்மைதானா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாங்களாம். யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேரிக்கு பதில் சொன்னாங்களாம். ஆமாம், எனக்கு பழையது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் தேன்மொழி. அப்போ பிடிக்கும் சரிதான், ஆனால் ஏன் இதை டெய்லி தினமும் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் அப்போ சொன்னாங்களாம், இல்லை எனக்கு சித்தி இருக்கிறாங்க. நான் எப்போவுமே பெருசாக நல்ல சாப்பாடெல்லாம் எனக்கு அவங்க கொடுத்ததில்லை. நான் இந்த மாதிரி சாப்பாடு தான் நான் என்ன கொடுக்குறாங்களோ அது சாப்பிடுவேன். ஆனால் அது எனக்கு பிடிக்கும், அதனால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இதில் அவங்க சித்தி எப்போவுமே அவளுக்கு நல்ல சாப்பாடு எப்போவுமே கொடுத்ததில்லையா. அதுக்கப்புறமா நிறைய வேலை வாங்குவாங்களாம். அவகிட்ட அன்பாகவே இருக்க மாட்டாங்களாம். ஸோ அவளை ஜஸ்ட்டு ஒரு வேலை செய்கிற ஒரு பொருளாக தான் பார்ப்பாங்களாம். அப்போ அவள் தேன்மொழி என்ன பண்ணாங்களாம், ஃபேரி கிட்ட அவள் சொல்லணும்னு நினைக்கலையா. ஆனால் ஃபேரி கேட்டதுனால அவங்க இருந்தாலும் எனக்கு இந்த பழைய சாப்பாடு பிடிக்கும், அதனால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை பார்த்ததுக்கப்புறம் ஏன் இதை கேட்டுச்சு ஃபேரின்னு சொன்னால், சில சமயம் அவளுக்கு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க அழகாக சுட சுட சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் வச்சு சாப்பிடுவாங்களாம் நிலத்துல. அப்போது அந்த தங்கச்சி யாருன்னா அவங்க சித்திக்கு பிறந்த குழந்தையாம். ஸோ அப்போது தங்கச்சி ஒரு மாதிரியும் அவள் ஒரு மாதிரியும் சாப்பிட்றத பார்த்த உடனே ஃபேரிக்கு புரிஞ்சிடுச்சான். ஓகே, இது நம்ம அவகிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்டப்போ தேன்மொழி இந்த மாதிரி சொன்னாங்களாம். அதை கேட்டதுக்கப்புறமா ஃபேரி சொல்லிச்சா, நான் எனக்கு நிறைய மேஜிக்கல் பவர் இருக்குது. நான் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, நீங்கள் என்னென்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே என்னால் விஷ் பண்ணி உனக்கு கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பெட்டர் க்ளோத்ஸ், நீங்கள் நல்ல உடை உடுத்தணும்னு ஆசைப்பட்டாலும் அதையும் என்னால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தா அவங்க தங்கச்சி என்ன பண்ணாங்களாம், போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, அதாவது தேன்மொழியோட சித்தி கிட்ட சொல்லிட்டாங்களாம், இந்த மாதிரி ஒரு ஃபேரி இருக்கு, அந்த ஃபேரி அக்கா கிட்ட என்னென்ன வேணும்னு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதை கேட்டு அவங்க சித்தி என்ன பண்ணாங்களாம், ஆஹா, அப்போது இந்த மாதிரி ஒன்று இருக்கா நிலத்துல, அப்போது என்னென்ன வேணும்னு கேட்குதா அப்படின்னு வேகமாக என்ன பண்ணாங்களாம், அவங்க சித்தி நிலத்துக்கு போய் தேன்மொழிகிட்ட தேன்மொழி சொன்னாங்களாம், அந்த ஃபேரி தான் என்ன வேணும்னு கேட்குதில்ல, அந்த ஃபேரியை கூப்பிடு, அதுங்கிட்ட நான் என்னென்ன வேணுமோ நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது தேன்மொழி சொன்னாங்களாம், இல்லை நானே அதை ஒரு முறை தான் பார்த்தேன், அது எங்கே இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியும் வரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ வரவே இல்லையா. இன்னொரு நாள் தேன்மொழியை பார்க்க அந்த ஃபேரி பறந்து வந்துச்சான். அப்போ பறந்து வந்தப்போ அப்போ தேன்மொழி கேட்டாங்களாம், எங்கள் சித்தி இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் சித்தி என்ன கேட்டாலும் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்டுச்சான் தேன்மொழி. அப்போது ஃபேரி சொன்னாங்களாம், நான் எல்லாருக்கும்லாம் செய்ய மாட்டேன், நான் உங்களுக்கு மட்டும்தான் செய்வேன், நீங்கள் என்ன கேட்டாலும் செய்வேன், அவங்க என்ன கேட்டாலெல்லாம் நான் எல்லாரும் இந்த மாதிரி ரொம்ப பேராசை பிடிச்சவங்களுக்கெல்லாம் நான் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். நான் உனக்கு மட்டும்தான் தோழி, நான் உனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டு, ஸோ அதனால் எனக்கு யாருக்கு செய்யணும்னு தோணுதோ அவங்களுக்கு மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான் அந்த ஃபேரி. இதை கேள்விப்பட்ட அவங்க சித்தி உடனே என்ன சொன்னாங்களாம், தேன்மொழியை கூப்பிட்டு, சரி நான் இனிமேல் உனக்கு சூப்பராக சுட உனக்கு சாப்பாடு செஞ்சு சிக்கன் மட்டன் நல்லா கறியெல்லாம் செஞ்சு உனக்கு போடுறேன், புது புத்தாடையெல்லாம் உனக்கு வாங்கி தரேன், ஐஸ்கிரீமும் வாங்கி தரேன், உனக்கு என்ன வேணுமோ செய்கிறேன், நீ வேலைக்கு கூட போக வேண்டாம், தோட்டத்துக்கு போகலாம், அதாவது வேலைலாம் செய்ய வேண்டாம், வீட்டிலலாம் எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பெரிய அண்டா வச்சுருக்கேன், அந்த அண்டா ஃபுல்லாக எனக்கு தங்கம் வேணும், இன்னொரு குண்டா வச்சுருக்கேன், அந்த குண்டா ஃபுல்லாக எனக்கு
காசு வேணும், அதுக்கப்புறமா இந்த பீரோ எல்லாம் காலியாக இருக்குது, அந்த பீரோ ஃபுல்லாக பட்டு புடவை வேணும் அப்படின்னு அவங்க வரிசையா இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு போய் உன் ஃபேரி கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போது ஒரு நாள் திரும்பவும் தேன்மொழி அந்த நிலத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஃபேரி பறந்து வந்து தேன்மொழி மேலே அழகாக உட்காந்துக்கிட்டு அதுவும் கூட பறந்து பறந்து ஜாலியாக பேசிக்கிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப அழகாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது தேன்மொழி சொன்னாங்களாம், என்னோட சித்திக்கு ஃபுல்லாக வீட்டில் இருக்கிற ஒரு அண்டா ஃபுல்லாக தங்கம் வேணுமா, குண்டா ஃபுல்லாக பைசா வேணுமா, அதனால் பீரோ ஃபுல்லாக நிறைய உடைகள் வேணும்னு கேட்குறாங்க, எங்கள் சித்தி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது அவங்க வந்து சொன்னாங்களாம், தேன்மொழி வந்து இந்த மாதிரி எங்கள் சித்தி வந்து உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க, ஆனால் நான் வந்து எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், உங்ககிட்ட கேட்க மாட்டேன், எனக்கு எதுவுமே வந்துட்டு வேண்டாம், நான் விஷ் பண்ணி நான் கேட்டால் நீங்கள் செய்வீங்க, ஆனால் நான் இது எதுவுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேன்மொழி ஃபேரி கிட்ட சொன்னாங்களாம். அதை பார்த்துட்டு ஃபேரி, ஏன் நீ இதெல்லாம் கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் ஃபேரி, ஏன்னா நீ இதெல்லாம் கேட்கல, நீ இதெல்லாம் வாங்கி தரல, என்கிட்டேருந்து நீ விஷ் பண்ணி வாங்கி கொடுக்கலன்னா உங்கள் சித்தி உன்னை திரும்பவும் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, உனக்கு நல்ல சாப்பாடு தர மாட்டாங்க, அப்புறம் நல்ல துணி கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, உங்ககிட்ட அன்பாகவே நடந்துக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் வாங்கி தரல உங்கள் சித்திக்காக அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ சொன்னாங்களாம் தேன்மொழி, எப்போவுமே இலவசமான நான் ஃப்ரீயாக இலவசமாக ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்ம ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா ஆகிடுவோம், ரொம்ப க்ரீடி ஆகிடுவோம், திரும்ப நம்மளுக்கு ஃப்ரீயாக அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். இன்னொன்று, வாழ்க்கையில் நம்ம உழைக்கணும், அதாவது நான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கணும், முன்னேறணும், நம்ம லைஃப்பில் நம்ம வந்துட்டு கடுமையாக உழைக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம எல்லாமே லேசியாக இருந்து அது நம்மளை சோம்பேறியாக ஆக்கிடும், நம்மளோட உழைப்பெல்லாம் நம்மக்கிட்டேருந்து எடுத்துரும். அதனால் நான் வந்து சோம்பேறியாக ஆக விரும்பலை. அதே மாதிரி இலவசமாக கிடைக்கிற எதனோட பொருளோட மதிப்பும் வேல்யூவும் நம்மளுக்கு தெரியாது. நான் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஃபேரி, அதாவது உங்ககிட்ட இருக்கிற இந்த அற்புதமான இந்த ஒரு சக்தியும் இந்த பவரையும், இந்த மேஜிக் பவரை, இப்போ இன்கேஸ் யாருன்னா திடீர்னு யாருக்கும் ஏதோ உடம்பு முடியல, அவங்களோட உயிரை நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாமே தவிர, இந்த மாதிரி நம்மளால் உழைச்சி நம்மளால் சம்பாதிக்க முடியும், அந்த தங்கத்தையும் அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த பணத்தையும் நம்மளால் உழைச்சி சம்பாதிக்க முடியும்னா நம்ம உழைச்சி தான் நம்ம சம்பாதிக்கணும், நேர்மையாக சம்பாதிக்கணும். அதை விடுத்து நம்ம வந்து ஃபேரி வரும், மேஜிக் பண்ணோம், ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதெல்லாம் வந்து தவறு, அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தேன்மொழி ஃபேரி கிட்ட சொன்னாங்களாம். அதை கேட்ட ஃபேரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சான். இந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறாங்க, ஈவன் அவளுக்கு வந்து அவங்க சித்தியெல்லாம் இப்படிலாம் பண்ணுறாங்க தெரிஞ்சும், அதாவது இதை வாங்கி எடுத்துன்னு போய் கொடுக்கலன்னா அவங்க சித்தி ரொம்ப கொடுமை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும், இருந்தாலும் பரவாயில்ல, அது நான் எங்கள் சித்தியே, தேன்மொழி என்ன சொல்கிறாங்க, என் சித்தியை நான் சமாளிச்சுக்கிறேன், அது பிரச்சனை இல்லை, ஆனால் நான் வந்துட்டு இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்து, ஈவன் வந்துட்டு என்ன சொன்னாங்களாம், ஃபேரி சொல்லிச்சான், உனக்கு அழகான உடையும் வேணுன்ற ருசியான சாப்பாடும் எல்லாமே நான் உனக்கு தரேன், நீ என்ன விஷ் பண்ணுறேன் நான் உனக்கு தரேன்னு சொல்லிச்சான் ஃபேரி. அப்போ என்ன சொன்னாங்களாம் தேன்மொழி, இருந்தாலும் அவங்க எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த பழையதே பிடிச்சிருக்கு, எனக்கு அது சாப்பிடணுன்றதுக்காக நான் வந்துட்டு இலவசமாக அதெல்லாம் வாங்கி நான் என்ன வந்துட்டு சோம்பேறியாக ஆக்கிக்க விரும்பலை, நான் என்ன ஒரு பேராசை பிடிச்ச ஒருத்தவங்களாம் நான் மாற்றிக்க விரும்பலை, அது என்னோட மனநிலையை பாதிக்கும். அதாவது எப்படி ஒருத்தவங்க ஃப்ரீயாக ஒருத்தவங்க கொடுத்து மேஜிக் பண்ணி கொடுத்து எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது, அப்படியே கலராக ட்ரெஸ் போடுறது, ஃப்ரீயாக சாப்பாடு நிறைய வருது, எல்லாமே அப்படியே பழகிட்டேன்னா என்னோட மனசு நாளைக்கு அதை தான் எதிர்பார்க்கும். அதனால் நான் வந்துட்டு
என்னோட ஃபுல் உழைப்பு, நான் வந்துட்டு கஷ்டப்படணும், இப்படி தான் கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கணும்னு நான் வந்து நினைக்காம நான் சோம்பேறி ஆகிடுவேன். அதனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அவங்க எங்கள் சித்தி என்ன கொடுக்குறாங்களோ அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, அது பழுதாகவே இருந்தாலும் நான் அதை விரும்பி சாப்பிட்றேன். நான் நல்லா படிப்பேன், உழைப்பேன், முன்னேறுவேன். நாளைக்கு நான் முன்னேறி பெரிய ஆளாகி நான் சம்பாதிக்கிறப்போ எனக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் செஞ்சுப்பேன். நீ எப்போவுமே ஃபேரி, நீ வந்துட்டு உங்ககிட்ட மேஜிக் பவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீ என்னோட சிறந்த தோழி, நீ நானும் எப்போவுமே நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோழி தேன்மொழி வந்து ஃபேரிக்கிட்ட சொன்னாங்களாம். அதை கேட்ட ஃபேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். இதுக்கு நடுமையத்தில் அந்த ஊர் மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேரி இருக்குன்னு தெரிஞ்சு, அந்த ஃபேரி எங்கே இருக்குது, அதை நம்ம பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷ் பண்ணி நம்மளுக்கு எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்களும் தேட ஆரம்பித்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க சித்தியும் ரொம்ப கிரீடி ஆகிட்டாங்கல்ல, அவங்களும் தேட ஆரம்பித்தாங்களாம். அப்போ வந்து தேன்மொழி, நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறல்ல, நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அந்த ஃபேரின்னு சொல்லி அந்த சன்ஃப்ளவர் கார்டனுக்குள்ளே இறங்கி எல்லாரும் தேட ஆரம்பித்தாங்களாம். அவங்களால அதை கண்டே பிடிக்க முடியலையாம். ஏன்னா அந்த ஃபேரியோட கலரும் எல்லோ கலர் தானா, சூரியகாந்தி பூவோட கலரும் எல்லோ கலர் தானா. அவங்க போய் அந்த சூரியகாந்தி பூவுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த ஃபேரி. அவங்க எவ்வளோ தான் தேடினாலும் கிடைக்க முடியலையாம். அதுக்கப்புறம் எப்போல்லாம் தேன்மொழி தனிமையில் இருக்கிறாங்களோ அந்த சூரியகாந்தி தோட்டத்தில், அப்போ அந்த ஃபேரி பறந்து வந்து தேன்மொழி கூட பேசுவாங்களாம், விளையாடுவாங்களாம், சந்தோஷமாக இருப்பாங்களாம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். சரிங்களா? இதுதான் கதை. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது வாழ்க்கையில் சில சமயம் நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கும், அப்போது நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும். அந்த டைமில் ஓகே நம்ம இப்படிலாம் இருந்தால் நம்மளுக்கு நல்லா, நம்ம வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டாக இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம ஆசைப்படலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்போவுமே இலவசமாக வர்றதோ உழைக்காமல் வர்றதோ அதுக்காக நம்ம எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். இதுதான் இந்த கதையோட தீம். சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு நான் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற கதையோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைல, யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஸ்டோரி வேணுங்கிறதும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? பதிவிடுங்க. இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய்.